Hey armies, welcome to my channel. And வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட எஃப்எஃபோட செகண்ட் பார்ட்டு தான். அது 1 month ஆயிடுச்சு. ஓய்பாவா நான் முன்னாடியே போடணுன்னு பார்த்தேன், பட் ஆனால் டைம் கிடைக்கல. அண்ட் இப்போ போடுறது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாகவே தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இதுக்கு மேலே நான் எதுவும் வளவலன்னு பேசலை. எல்லாம் நீங்கள் திட்டுன்னு திட்டுவீங்க, காரி துப்புவீங்கன்னு நல்லாவே தெரியும். அதை வந்து எனக்கு நல்லாவே புரியுது ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஸோ சாரி. இனிமேல் நான் ரெகுலராக போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன்டா. ஆர்மிஸ் கோச்சிக்காதீங்க. அண்ட் என்னோடய எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க. நீங்கள் லைக்கு கமெண்ட் போடுறது தான் எனக்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் வந்து நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டி புரியும். நாம் இப்போ கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்திருந்துருப்பேன் அப்படின்னா வந்து ஒயனும் சரி ஜெகவும் சரி தூங்கிட்டாங்க. அதுலேருந்து தான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே வந்து எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அவர் வந்து சரி ஒயனுக்கு வந்து பிடிச்சதாக வந்து நாமளே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் குக் பண்ணிருக்காரு. ஒயன் வந்து இன்னமும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜேக்கவும் வந்து அவங்களுக்கு ஒயனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரி போய் நான் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வராங்க. வந்தால் வந்து ஒயன் எந்திரிக்கவே இல்லை, இன்னும் தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிருது. உடனே வேகமாக வந்து ஒயன்கிட்ட தான் வந்தாங்க. அவங்களோட சீக்ஸை தட்டுறாங்க. ஒயன் ஒயன் ஒயான் எந்திரி, ஒயான் ஒயான் பயமுறுத்தாத என்ன, எந்திரி ஒயான் ஒயான் பயமுறுத்தாத எந்திரி ஒயன் ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்திரிடி அப்படின்னு அவர் அவ்வளோ டியர்ஸோடு வந்து அவருக்கு அப்படியே ரொம்ப பயமாகுது. உடனே அவர் வந்து ஒயனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாரு. காட்ஸும் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஜேகே ரொம்ப பதட்டமாக போகிறத பார்த்துட்டு வந்து காட்ஸும் அங்கே வந்திருப்பாங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து ஒயனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஜேகேக்கு வெளியில் ரொம்ப அவ்வளோ ஒரு இது வரைக்கும் வாழ்நாளில் அவர் பயந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பயந்ததே இல்லை. ஆனால் இந்த இதுக்கு அவ்வளோ பயப்படுறாரு. அவருக்கு வந்து இதையுமே நின்று போடுற மாதிரி இருக்கு. அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒயனோட அந்த லிப்ஸ் கிட்ட வந்து அந்த பிளட்டெல்லாம் வந்துருந்துருக்கும். அந்த மாதிரி அவங்கள அப்படி பார்த்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்குது. அவருக்கு ரொம்பவும் ஒவ்வொரு பாசிங் செகண்ட்ஸும் அப்படியே வந்து அவருக்கு ஹவர்ஸாகவும் வருஷமும் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நர்வஸோட காலை வந்து அவர் டேப் பண்ணிக்கிட்டே வந்து அங்கே நர்வஸாக உட்காந்துக்கிட்டே இருக்காரு. நர்வஸ் மட்டும் இல்லை, பயம் பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட இதுலேயுமே அவர் வந்து அவங்க உட்காந்துட்ருக்காரு. ஒரு 2 hours கழிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. டாக்டர்ஸ் வந்து வெளில வராங்க. ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் வராங்க. ஜேகே உடனே வந்து அவங்கக்கிட்ட போய் டாக்டர் என்னாச்சு டாக்டர், என் ஒயனுக்கு எதுவும் ஆகலை, அவன் நல்லா தானே இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரி பண்ணிட்டீங்களா நீங்கள், சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள் சீக்கிரமாக சொல்லுங்கள், கிட்டுக்கிட்டே இருக்கல சொல்கிறா, என்னடா ஆச்சு அவளுக்கு, நல்லா தானே இருக்கா. மிஸ்டர் ஜியோன் கவலைப்படாதீங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருந்துருக்கோம். வந்து அவங்க இன்னமும் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்க வந்து முழிக்காததும் அவங்களோட இதில் தான் இருக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டோம், காப்பாற்றுறதுக்கான எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இன்னும் அவங்க கண்ணு திறக்காமல் இருக்கிறது எங்களோட கையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவ்வளோதான். ஜேகேவா அப்படியே அந்த இடத்துலையே உடஞ்சி விழுந்துடுறாரு, கதறி அலறாரு. அவருக்கு அவ்வளோ பயமாகவும் இருக்குது, அவ்வளோ அழுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் காம் பண்ணிட்டு ஒயனை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜேகே எங்கேயுமே போல் அவரோட எல்லா ஒர்க்கஸையுமே விட்டுட்டு ஒயன் கூடவே தான் இருக்காங்க. அவள் எப்போ வேணாலும் கண் திறக்கும்போது நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 1 week ஆயிடுச்சு. இந்த 1 weekமே வந்து ஜேகே ஒழுங்காக சாப்பிட்றது தூங்குறது இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ வந்து ஒயன் பக்கத்துலேயே தான் இருக்கார், எதுவுமே பண்ணாமல். அவங்க ஒர்க்கு எல்லாருமே வந்து மற்றவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருக்கார், எங்கேயுமே போகல. ஃபுல் டைட் செக்யூரிட்டியோடு ஒயனை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம்ஸ்க்கு 1 week ஆயிடுது. 1 weekக்கு அப்புறமா வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே, இதுக்கப்புறமா அவங்க கண்ணு திறக்கலை அப்படின்னா வந்து அவங்கள வந்து கொல்றது தான் வேறு வழியே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஜேகேக்கா
அவ்வளோ வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அப்படியே கத்தி கதறி இந்த உலகத்தையே அழிச்சிடணுன்ற அந்த அளவுக்கு கோபம் வருது. அவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன் பையனை எவனாவது கிட்ட வந்து தொடணும்னு நினச்சிங்கன்னா உசுரோடவே இருக்க மாட்டீங்க, போயிடுங்க இங்கேருந்து, நீங்கள்லாம் எதுக்கு தான் டாக்டர்ஸ்க்கு பிடிச்சிங்க, உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் டாக்டர்ஸு அப்படின்னு அவர் அவ்வளோ திட்டுறாரு. டாக்டர்ஸ்க்கும் வந்து அவன் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே தான் வந்து அங்கே ஒயனோட கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு, அதாவது அவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அலறாரு. ஒரு ஒயனை கட்டி பிடிச்சிட்டு அலறாரு, தயவு செஞ்சு எந்திரிடி, நீ இல்லாமல் நான் எப்படிடி இருக்க போகிறேன், ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு எந்திரிடி, நான் கூப்பிடுறேன், உன் பாவா கூப்பிடுறல்லடி, தயவு செஞ்சு எந்திரி ஒயன், ப்ளீஸ் ஒயன், நீ என்ன வேணாலும் என்ன பண்ணு, நான் தாங்கிக்கிறேன், ஆனால் என்னை விட்டுட்டு போகாதடி, ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து ஒரு தடவை பாவான்னு கூப்பிடுடி ப்ளீஸ் அப்படின்னு அவர் அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு. ஒயனும் வந்து ஜேகே வந்து இந்த 1 வீக்கில் அவங்க பேசினது எல்லாமே ஒயனுக்கு கேட்குது. பட் ஆனால் அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க உடம்புல இருந்த அந்த எல்லாமே வந்து அப்படியே க்யூர் ஆகிக்கிட்டே வராதனால வந்து அவங்களுக்கு அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது கொஞ்சமாக வந்து அது சரியாகிட்டே இருக்கு அவங்களுக்குள்ளாரையே. அவங்க எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸு இது எல்லாமே வந்து இப்போ ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சமாக அப்படியே சரியாயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த 1 வீக் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கார் ஜேகே. வயனும் வந்து அப்படின்றாங்க. ஜேகே ஒயிட் ஐஸில் ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஒயன் நான் பேசுறது கேட்குதா உனக்கு? ஒயன் கண்ணை திறந்து பாரு, நான் தான் நீ பாவா, பாரு என்ன பாரு, டாக்டர் 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 அப்படின்னு கத்துறாரு ஜேகே. டாக்டர்ஸும் உடனே வந்து ஜேகேவை வெளியே அனுப்பிச்சிட்டு ஒயனை வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. 1 hour ஆகுது. ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணி செக்கப்லாம் முடிச்சுட்டு டாக்டர்ஸ் வெளில வராங்க. ஜெகவும் அவர்கிட்ட போகிறாரு. சாரி மிஸ், தொண்டை கொஞ்சம் இதாக இருக்குது, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னாச்சு எனக்கு இப்போ ஓகேவா, நல்லா இருக்காளா, என்னாச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? மிஸ்டர் ஜியோன் ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ அவங்க ஃபுல் க்யூர் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பழையபடி அப்படி எப்படி இருந்தாங்க, ஐ மீன் இந்த ஆக்சிடெண்ட் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ இப்போ அதே மாதிரியே ஆகிட்டாங்க. அவங்களுக்கு உள்ளார இருந்து எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ அவங்க நார்மலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்க வந்து இப்போ அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அவங்க கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒரு 2 days கழிச்சு வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகேக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ அங்கேருந்து டாக்டர்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க. ஒயனுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஒயனும் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour கழித்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க சுற்றி பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான். அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு யாரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஃபீல் வருது. திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். ஜங்கு கூட பார்க்குறாங்க. பவா எந்திரி பவா அப்படின்னு ஜேகேவை உழுகுறாங்க. ஜேகே எந்திரிக்கலை, தூங்கிட்டுருக்காரு. அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டுருக்காரு. ஒயனோட செஸ் மேலே தான் தூங்கிட்டுருக்காரு. ஜேகே பவா எந்திரி பவா, எனக்கு பசிக்குது பவா, எந்திரி பவா எந்திரி பவா அப்படின்னு ஒயன் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் சாஃப்டாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் தூக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படி நம்ம இந்த ஒயன் பேசுகிறதுலாம் அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஒயன் உனக்கு ஒன்றும் நான் யாருன்னு தெரியுதில்லடி உனக்கு, நான் யாருன்னு தெரியுதில்ல உனக்கு, நீ இப்போ ஓகே தானடி, நான் நல்லா இருக்கல, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு அவர் அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே ஒழுகுது. என்னாச்சு பாவா உனக்கு, உன்னை தெரியாமல் இருக்குமா, என் புருஷன் எனக்கு தெரியாதா, என்னாச்சு பாவா உனக்கு அப்படின்ட்டு ஒயன் அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாகவும் எமோஷ்னலாக ஆகுது. அப்படியே வந்து ஜேகே ரஃப்பாக வந்து ஒயனை அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் ஒயனுக்கு
ரொம்ப நல்லா புரியுது. இவ்வளோ வந்து ஹர்ட் அந்த அந்த ஃபீல் புரியுது. ஹர்ட்னஸ்ஸு, சேடு, அந்த லாங்கிங்ஸ் எல்லாமே அந்த கிஸ்ஸில் வந்து ஒயனுக்கு புரியுது. ஒயனும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி, செத்துடலாம் போல இருந்துச்சு, ஏண்டி இப்படி என்னை சாவடிக்கிற, ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, என்னை பயமுறுத்துறதே உனக்கு வேலையாக போச்சு, ஏண்டி இப்படி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையை போச்சு, என்னை பயமுறுத்துறதே உனக்கு வேலை அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஃபுல்லாக 2 days ஸ்கிப் ஆயிடுது. ஒயனையும் வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒயனையும் வந்து ஜேகே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒயனுக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அண்ட் வந்து அங்கே வந்து இருந்தது எல்லாமே வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக தெரியுது. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா ஜேகே வந்து அவரோட ப்ளஸில் வந்து ப்ரைவேட்டாக சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாரு. ஸோ அங்கே போய் பார்த்தது எல்லாமே வந்து ஒயனுக்கு ரொம்ப 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 புதுசாக இருக்குது. பாவா, என்ன பாவா இது, இந்த வீடு புதுசாக இருக்குது, நம்ம எப்போ இந்த வீட்டுக்கு வந்தோம்? அதுவா, நாம் இங்கே வந்து ஒரு 2 years ஆகிடுச்சு. உனக்கு தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இந்த வீடையே ரெடி பண்ணேன், அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி, நான் வந்து உள்ளார போய் பார்க்குறேன். சரி, கேர்ஃபுல்லாக இரு சரியா, கீழே விழுந்துடாத அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஒயனும் வந்து போய் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடமும் அவ்வளோ வந்து க்ரியேட்டிவாக டெக்கரேட்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து குக்கி அந்த ரூமுக்கு தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லும் அந்த குக்கீஸோட பொம்மை, டாய்ஸு, சாஃப்ட் டாய்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன இது, இங்கே இவ்வளோ டாய்ஸ், அதுவும் ஒரே மாதிரியான டாய்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கே, யாரோட ரூமாக இருக்கும்? பாவா பாவா இங்கே வா. ஒயன் கூப்பிட்றாங்க ஜேகேவை. ஜேகேவும் இதோ வரேன் இரு. ஜேகேவும் வராரு. என்னாடி எதுக்கு கூப்பிட்ட? யாரோட ரூம் பாவா இது, எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்குது, இவ்வளோ டாய்ஸு யார் வாங்கினா? அண்ட் ரூம் இவ்வளோ பிங்காக இருக்குது, யாரோட ரூம்? எதோ குழந்தை ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு தெரியாமல் ஏதோ குழந்தைகிலேருந்து ஏதாவது வளர்க்குறியா? ஏ லூஸு, இது உனக்கு உன்னோட ரூமு தாண்டி, நீ இந்த மாதிரி தான் ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டி கேட்ட. சுற்றி பாரு, எல்லாமே உனக்கு வந்து நீ கேட்ட மாதிரி தான் இங்கே இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க ஒயனு. பார்த்தா அங்கே எல்லாமே வந்து அந்த குக்கியோடது மட்டும்தான் இருக்குது, அவன் ஜங்குக்கோடது இதெல்லாமே தான் இருக்குது. ஒயனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அவங்க இன்னமும் வந்து சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்க்குறாங்க. எல்லா பக்கமுமே வந்து குக்கி இது மட்டும்தான் இருக்குது. பெட்டில் கூட வந்து குக்கி தான் இருக்குது, குக்கி தான் ஜங்குக்கு தான் இருக்குது. ஒயனுக்கு ஷாக் ஆகுது. என்ன பாவா இது கண்டிப்பாக இது என்னோடய ரூம் இல்லை, நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். நீ தாண்டி பண்ண, உன்னோட ரூம் தாண்டி. ஏப்பா பார்த்தாலும் குக்கி நல்லா இருக்கல பாவா, இது பாரு பாவா, அந்த குக்கி பாரு பாவா அப்படின்னு தாண்டி சொல்லிட்டு தெரிவேன். எனக்கு எவ்வளோ காண்டோகம் தெரியுமா, அப்படியே உனக்கு என்னமோ பண்ணணும்னு தோணும்டி. அப்போ தான் வந்து ஜங்குக் ஸ்மர்க் பண்ணுறாரு. அப்போல்லாம் பண்ணாத பனிஷ்மெண்ட்டை இப்போ உன்னை வச்சு செய்கிறேன் போல, அதுவும் இதே ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரூமை லாக் பண்ணுறாரு. பாவா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நான் பாப்பால, யாரு நீ பாப்பாவா? நீலாம் பாப்பாலடி, உனக்கு வேணும்னா நான் பாப்பாவை தரேன், அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வராரு. இதை பாரு பாவா, அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணணும், இப்போல்லாம் பண்ணவே கூடாது. யார் சொன்னா கல்யாணம் ஆகலைன்ட்டு? அங்கே பாரு, அந்த ஃப்ரேமை பாரு, உனக்கே தெரியும் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு. உடனே வயனும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அதில் மேரேஜ் ஆன மாதிரி வந்து அந்த பிக் இருக்கும். அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு வயனுக்கு. ஐயோ இதெல்லாம் நடந்துருச்சா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க அப்படி திரும்புகிறாங்க ஜேகேவை பார்க்க. அதுக்குள்ளே ஜேகே வந்து பக்கத்தில் வந்திருப்பார். ஸோ வயனை அந்த மாதிரி ஃபேஸ் அப்படியே அந்த திரும்பினதும் அவ்வளோ வந்து
ஜேகே ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஒயன் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ வந்து பேஷனேட்டான கிஸ்ஸு போகுது. அப்படியே கிஸ் பண்ணிட்டே அந்த பெட்லேயே தள்ளுறாரு. இன்னைக்கு ஒன்று வச்சு செய்கிறேன் பாரு, கூக்கி கூக்கி கூக்கின்ட்டு திரிஞ்சிட்டு இருந்தல அந்த கூக்கி முன்னாடியே ஒன்று வச்சு என்னென்னலாம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபுல்லாக அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஒயனோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சிட்டு ஒயனோட பாடி ஃபுல்லுமே வந்து ஹிக்கீஸ் இல்லாத இடமே இல்லாத மாதிரி ஒயனோட பாடியை அவ்வளோ பெயின் பண்ணுறாரு. ஒயன் வந்து அப்படியே மாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வலிக்குது, வலியிலையும் அந்த ப்ளஷராகவும் இருக்குது. அப்படியே அவங்க வந்து அங்கங்கே சக் பண்ணுறது, செஸ்ட்டில் சக் பண்ணுறது, கீழே சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு தரமாக காலையில் ஸ்டார்ட் பண்ணுது. ஜேகே வந்து அதை நைட்டு தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஒயனை அவ்வளோ வந்து பனிஷ் கொடுக்குறாரு. சுத்தமாக ஒயனால் முடியல. பாவா ப்ளீஸ் போதும், என்னால் முடியல பாவா, ப்ளீஸ் பாவா விட்டுரு பாவா, இன்னும் கூக்கி கூக்கின்னு சொல்லுவேன். மாட்டேன் மாட்டேன், கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் பாவா, ப்ளீஸ் என்னை வீட்டோட என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பாவமாவா? லிப்ஸை பைட் பண்ணிட்டு ஒயனோட பாடி ஃபுல்லும் ஸ்கேன் பண்ணுறாரு. செம்மையாக இருக்குடி, அப்படியே உன் பாடியை ரெட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குடி. டெய்லி உன்னை இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டுமா? எது? ஐயோ சும்மா தாண்டி சொன்னேன், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், இப்போ நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பியான லைஃபாக போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து ஒரு குட்டி பாப்பாவும் வருது. இப்படி பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற அந்த டே ஒரு நாள் வந்து ஒயனால் சுத்தமாக முடியல. ஜேகேவும் சரி அந்த குழந்தையும் சரி ரொம்ப வந்து ஒயனுக்காக சண்டை போட்டுப்பாங்க. அவ்வளோ இருக்கும். ஒயனாக இருந்தால் டார்ச்சரை தாங்கவே முடியாது. குழந்தைய பார்க்க போனால் ஜேகேக்கு கோவம் வந்துடும், ஜேகேவை பார்க்க போனால் குழந்தைக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஒயனுக்கா செம்ம காண்டாயிடுச்சு. போதும் நிறுத்துங்க, உங்கள் தொல்லை என்னால் தாங்கவே முடியல. உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு நடுவில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். எனக்கு நீங்கள் 2 பேருமே வேண்டாம், நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து போகிறாங்க. போகாத போகாத நில்லடி, போகாதடி, நீ போன்ட்டா இவனை வச்சுட்டு யார் சமாளிப்பா? உன் பையனையும் சேர்த்து கூட்டு போ. எது ஏன் பையனா? அப்போ உனக்கு இவன் பையன் இல்லையா? உன் பையனை ஒழுங்காக நீ பார்த்துக்கோ. நீங்கள் 2 பேருமே ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே திரும்ப வருவேன், இல்லை நான் வரவே மாட்டேன். 2 பேரோட டார்ச்சரை தாங்க முடியல. உன்னை பார்த்தா அவனுக்கு கோவம் வருது, அவனை பார்த்தா உனக்கு கோவம் வருது. 2 பேருமே அப்பா பசங்க மாதிரியா இருக்கீங்க. 2 பேருமே எதிரிங்க கூட சண்டை போடுற மாதிரிலாம் பட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ எதில் ஒத்து போறீங்களோ இல்லையோ, அந்த பனானா மில்க்கு மட்டும் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப மோசம். நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை பனானா மில்கை கீழே கொட்டிட்டேன்ட்டு அப்பனும் புள்ளியும் என்னென்ன பாடுபடுத்துறீங்க என்ன? இன்னைக்கு நான் வரவே மாட்டேன், நான் போகிறேன். நீயாச்சும் உன் பையனாச்சு. இதை பாடுறா, ஏதா அழுது கிழுது ட்ராமா பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளோதான் பிச்சு போடுவேன் பார்த்துக்க. உன் அப்பா கூட நீ இருந்துக்கோ. 2 பேர்ட்டும் இல்லை, தாங்கல முடியல என்னால் அப்படின்னு ஒயன் அங்கேருந்து போயிடுறாங்க. ஏய் போகாதடி போகாதடி நில்றி, ஏய் போகாதடி. போயிட்டா. சை, எல்லாம் இவனை சொல்லணும். ஏன்டா இப்படி பண்ண? உன்னால் தான்டா உன் அம்மா என்னை விட்டு போயிட்டா. உன் அம்மாலாம் சொல்லக்கூடாது, ஏன் பொண்டாட்டி அவ, உன்னால் ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. அந்த குழந்தையும் வந்து ஜெகேவை முறைச்சி பார்க்குது. உன்னால தான் ஏம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, நீ சொல்லாத, எல்லாம் உன்னால தான். நீ பெரிய பெரிய ஆளாக இருந்தும் என்ன யூஸ்? கொஞ்சம் கூட என் அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்க தெரியல. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? இப்படி தான் அந்த லைஃபே போயிட்டுருக்கு. சண்டை சச்சரமா ஒயனும் வந்து அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க என்ன தான் போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த 2 பேரோட ஞாபகமாகவே தான் இருக்குது. திரும்ப போயிடலாமா அப்படின்ற தாட் இருக்குது. ஆனால் அவங்க போகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக போய் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்டே பண்ணிட்டு அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் அவ்வளோதான்டா ஸ்டோரிஸ். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரெகுலராக வந்து நான் ஸ்டோரிஸ் போடுறேன்டா ஆர்மிஸ். கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனலும் இருக்குது, அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேளுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் ஆகலாம், பேசலாம், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.